உடன் பயணித்து வரும் இனிய நண்பர்களுக்காக இன்றைக்கி என்னோடய ரெக்கார்டிங்கில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக சில விஷயங்களை பற்றி பேச போகிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்கிற நிலைமை வேறு. இப்போ சின்ன வயசில் இருக்கிறவளுக்கெலாம் கூட ஹார்ட் சம்மந்தமாக ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு. ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதுனால, அதுக்கப்புறம் உடல் உழைப்பு இல்லாததுனால சில வியாதிகள் வருது. நம்ம காரணங்களை ஆராயறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய முடியுமா, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு யோசித்தோன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நான் இந்த ரெக்கார்டிங்கை போடுறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூபெல்லாம் வந்திருக்கல. அதுக்கப்புறம் பெரும் அளவில் நமக்கு அவேர்னஸும் இல்லை எதை பற்றியுமே. அந்த சமயத்தில் டீன் ஆர்னிஷ் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் டாக்டரோட முறைகளை கற்றுண்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு டாக்டர் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணார். அதில் கலந்துக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதில் அவர் சொன்ன சில பழக்க வழக்கங்களை எங்களோட வாழ்க்கையில் நான் அதை கடைப்பிடிச்சதுனால எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒர்க் ஷாப்பில் யோகா, மெடிடேஷன், அப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் வாக்கிங், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் உணவு பழக்க வழக்கங்களை பற்றி பேசும்போது எல்லாரோட முகத்துலேயும் நான் அன்றைக்கி பார்த்தது மறக்க முடியாத ஒரு சீன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எண்ணெயை கொஞ்சம் ஜாகிரதையாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அடிக்கடி ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் டவுன் பண்ண சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்டீம்டு ஃபுட்டு தான் நிறையா சாப்பிட்ணுன்னு சொன்னார். அந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் சொன்னபோது எப்படி நம்ம இதை நம்மளோட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாரோட முகத்துலேயும் அந்த கவலை தெரிஞ்சுது. உடனடியாக நம்ம சூப்புக்கோ சாலடுக்கோ மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் ஒரே தடவையாக மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் செய்கிறதுனால அதுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ தமிழ் சமையலை மாத்திரம் நான் எடுத்துகிட்டு அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ நம்ம தமிழ் சமையலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கறி, கூட்டு, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், தயிர், அப்பளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது முக்கியமாக அவர் சொன்னது எண்ணெயும் தேங்காய் இது ரெண்டையும் அவாய்ட் பண்ண சொன்னார். இது ரெண்டையும் தவிர்க்கவே சொல்லிட்டார் மொத்தமாக. உடனடியாக தவிர்க்க முடியல அப்படின்னா அந்த எவ்வளவு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வரலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். எண்ணெய்க்கு பதிலாக நான் புளித்தண்ணியை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கடலை அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கறிக்கு போடுறதுக்காக சில விதமான பொடிகள், அது ஒவ்வொரு வீட்டுக்கும் எந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி தயாரிச்சிக்கலாம். கறிக்கு தேங்காய் போடுறதுக்கு பதிலாக அந்த பொடி தூவி கறி பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் சமையலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா பொடிமாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது. அது கிழங்கு வகைகள் எல்லாத்துக்குமே அது ஒத்துப்போகும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கு இந்த பொடி மாசுங்கிற அது ஒரு விதம். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது தண்ணியில் வேக வச்சு பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம். உடனே தாளிக்கிறது எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது எண்ணெய் இல்லாமல் எப்படி தாளிக்கிறது, அதுக்கப்புறம் எண்ணெய்க்கு பதிலாக எப்படி புளித்தண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ அந்த தாளிக்கிறதுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வெறும்னா கடாயிலேயே கடுகோ ஜீரகமோ நல்லா பொரியிறது. அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ கறிகள் வகையை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி இல்லை ப்ரெஷர் குக்கில் 1 சவுண்டு கொடுத்து அந்த மாதிரி கொத்தரங்காயோ பீன்ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக புளித்தண்ணி தெளிச்சுட்டு பொடியை தூவி கறிகள்லாம் இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கூட்டுக்கு நான் வரேன்.
கூட்டுக்கு வந்து சாதாரணமாக தண்ணி சப்ஜி தான் யூஸ் பண்ணுவோம். வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், எந்த மாதிரி வாட்ரி வெஜிடபிள் இருந்தாலும் அதை சின்னதாக நறுக்கி நமக்கு பருப்போடு அதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணுவோம் இல்லையா. உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு ஜென்ரலாக இதெல்லாம் வந்து சமையல் ஒரு அளவுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு மாத்திரம்தான் இந்த ரெக்கார்டிங் உதவியாக இருக்கும். நான் வந்து ரெசிபிக்கு போல் உணவு முறை மாற்றங்களை பற்றி தான் நான் இதில் பேசுகிறேன். இந்த கூட்டில் வந்து நான் சாதாரணமாக தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி விடுவோம், பச்சை மிளகாயும் அரைச்சி விடுவோம். அதுக்கு பதிலாக பொட்டுக்கடல, ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி வச்சு எண்ணெய் இல்லாமல் தாளித்து கொட்டு இறக்கி வைக்கலாம் கூட்டு. அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அவியலுக்கும் வந்து கறிகாய் எல்லாம் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதில் வந்து தயிர் விட்டுட்டு இதே மாதிரி தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி அவியல் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி சாம்பார் சாதமும் அதே மாதிரி தான். புளித்தண்ணி, மோருக்கு பதிலாக புளித்தண்ணி எல்லா வெஜிடபிளும் போட்டு அரிசி, பருப்பு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பொடி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தாளித்து கொட்டும்போது எண்ணெய் இல்லாமல் தாளித்து கொட்டலாம். ரசத்துக்கு வந்து எண்ணெய் தேவையே இல்லை. அதனால் இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நம்ம எண்ணெய் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இப்போ அடுத்தாப்பில் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்க்கு போனோம் அப்படின்னா வதக்கல் கறி அது வந்து சாப்பிட முடியாது. இப்போ கத்திரிக்காய் கறியெலாம் கூட எண்ணெய்க்கு பதிலாக புளித்தண்ணியில் வந்து வேக வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா வேரியேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து முக்கியமாக தேங்காய் இல்லாமல் தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கடல, எண்ணெய்க்கு பதிலாக புளித்தண்ணி, ஒரு மீடியம் வேணும் குக்காரத்துக்கு, அதனால் புளித்தண்ணியை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பொடிகள், சில விதமான பொடிகள், எள், உளுத்தம்பருப்பு, அப்புறம் ரெட் சில்லிஸ் இதெல்லாம் வதக்கி அந்த பொடியை ரெடிமேடாக பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ அந்த கறி மேலே தூவிக்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால எண்ணெயோட ஒரு எண்ணெய்னால் வரக்கூடிய ஆபத்து வந்து நமக்கு கம்மியாகும். அதே மாதிரி தேங்காயினால் வரக்கூடிய ஆபத்து கம்மியாகும். இப்போ நிறையா யூடியூப் வீடியோஸில் தேங்காயை பற்றி 2 விதமாக பேசுகிறா. தேங்காய் நல்லதுன்னு சொல்கிறா, தேங்காய் வேண்டான்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு வந்து இதுக்கு கரெக்டான விட கிடைக்கல. அதனால் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி சமையல் எல்லாம் பண்ணலாம். அப்பளத்தை வந்து பொரிக்கிறதுக்கு பதிலாக வாட்டிக்கலாம். இப்போ முக்கால்வாசி நம்மளோட சமையல் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி சமைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இந்த மாதிரி பண்ணும்போது திருப்பி வேணால் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதாவது பரம்பரையாக கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப நிறையா இருந்து அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி உணவு முறையில் மட்டும் பெரிய அளவில் குறையுமா அப்படின்னா அது வந்து சந்தேகம்தான். ஏன்னா ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தெரியாது. 2வது வந்து அவளோட உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி வந்து சின்ன முயற்சிகள் செய்து பார்த்துட்டு அதில் வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சில நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். உணவு முறையில் மாற்றங்கள் செய்து பார்த்து நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெக்கார்டிங் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த டாக்டர் வந்து டீன் ஆர்னிஷ்ங்கிறவர் வந்து ரிவர்சல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்கார். அதை ஃபாலோ பண்ணி தான் எங்களுக்கு ஒர்க் ஷாப் நடத்தின டாக்டர் வந்து எங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தார். அவர் இப்பயும் வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கார். அவர் பேர் வேணும் அப்படின்னா நான் பப்ளிக் ஃபோரமில் சொல்லலை, காமெண்ட்ஸில் யாராவது கேட்டாக்க அவரோட பேர் நான் வந்து டைப் கொடுக்குறேன். அந்த டாக்டரோட பேர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இது ரொம்ப பயனுடைய ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு ஆடியோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இதில் வந்து எதுவுமே நான் வந்து இப்படி பண்ணினா இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து இது உதவியாக இருந்தது, அவ்வளோதான். இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவளோட வாழ்க்கை பழக்கங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாதனால எங்களோட ஒரு செட்டப்புக்கு வந்து இது உதவியாச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரெக்கார்டிங்கை நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன்.